शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. பஞ்சதசி கிரந்தத்துல 9ஆம் அத்தியாயத்துல இருப்போம். இந்த அத்தியாயத்துக்கு பேரு தீப பிரகரணத்துல வர தியான தீப பிரகரணம் அப்படின்னு ஒரு பிரகரணத்துல இருக்காரு. இந்த முக்கியமான என்ன டாபிக் நடந்திருக்கு அப்படின்னா, ஞானத்துக்கும் உபாசனைக்கும் இருக்கக்கூடிய வேதங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். நிர்குண பிரம்ம உபாசனை, நிர்குண பிரம்ம ஞானம், இது ரெண்டு இருக்கு. இப்ப நிர்குண பிரம்ம உபாசனம் யார் பண்ணணும், யார் நிர்குண பிரம்ம ஞானி அப்படின்னு பார்த்தோம்னா, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற விருத்தியானது வேதாந்தத்தை படிச்சு இவருக்கு தெரியுது, பிரம்மமானதுக்கு ஒரு குணமும் இல்லை, நிஷ்கிரியம் நிஷ்கலம் சாந்தம் நிரவத்தியம் நிரந்தரம் நிரஞ்சனம் அப்படின்னு இவருக்கு நன்னா தெரியுது. ஆத்மாவுக்கு ஒரு கிரியையும் கிடையாதுன்னு தெரியுது. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்றதும் புரியுது. ஆனா அது வெறும் நாலேஜா தான் இருக்கு. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்றது தெரிஞ்சு வச்சிருக்கான். அத்வைத என்ன சொல்றது, அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கிறேன் அப்படின்னு அவனுக்கு தெரியுது இல்லையா, தெரியுது. அதே மாதிரி நிர்குண பிரம்ம ஞானிக்கு என்ன, அகம் பிரம்மாஸ்மின்னு அவனுக்கும் தெரியுது, அவனுக்கும் விருத்தி இருக்கு. அகம் பிரம்மாஸ்மின்ற ஒரு எண்ணமானது அவனுக்கும் இருக்கு, அகம் பிரம்மாஸ்மின்ற எண்ணமானது இவனுக்கும் இருக்கு அப்படின்னு சந்தேகம் இருக்கு. ஆனா இதுல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கு, இவனுக்கு அகம் பிரம்மாஸ்மிங்கிறது இன்னும் அவனுடையதாக மாறவில்லை. அது வெறும் ஒரு ஆபாசமான ஞானமாக இருக்கே தவிர அகம் பிரம்மா என்று அவனுக்கு குறிக்கவில்லை இல்லையா. இது இவனுடைய ப்ராப்ளம். உபாசனைக்கு அவனுக்கு அகம் பிரம்மாஸ்மின்றது ஞானமாக ஐ தவிர எதுவும் இல்லை அப்படின்னு இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு அப்சக்கலும் இல்லை. இவனுக்கு ஒரு அப்சக்கல் இருக்கு, என்ன, தான் இன்னும் பிரம்மத்தை அடையவில்லை அப்படின்னு நினைக்கிறான். ஏன் ரெண்டு பேருக்கும் பிரம்ம ஜானம் ஒண்ணுதான், அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லியாச்சு. அப்ப இவனுக்கும் பிரம்ம ஜானம் வந்துடுது அப்படின்னாக்க நான் பிரம்மன்னு நினைக்க வேண்டியதானே, அவன் மாத்திரம் எப்படி தான் பிரம்மன்னு நினைக்கிறான் அப்படின்னாக்க இவனுக்கு பிராரப்தமானது தடுக்கிறது. என்னதான் சொல்லி கொடுத்தாலும் இவனுக்கு பிராரப்தமானது தடுக்கிறது. இவன் என்ன நினைக்கிறான், நான் முமுட்சு, மோட்சத்துல ஆசை இருக்கிறவன் நினைக்கிறானே தவிர நான் முக்தன் நினைக்க மாட்டேன். ஆனா அவனுக்கு என்ன, நான் முக்தன் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் அவனுக்கு ஜீவனை பத்தியும் அவன் கவலைப்படல, பிராரப்தத்தை பத்தியும் கவலைப்படல. இவனுக்கு பிராரப்த சிந்தனையானது இவனுக்கு இருக்கு. அதனால இவன் என்ன நினைக்கிறா, தன்னை ஒரு முமுட்சுவா பாவிக்கிறான். முமுட்சுவா பாவிக்கிறான்னு சொன்னா அவன் சம்சாரியா தான் நின்று இருக்கான். அவன் என்ன பண்றான், தன்னை ஒரு முமுட்சுவா நினைக்கல, அவன் முக்தனா நினைச்சுட்டான். அவனுக்கு நேச்சுரலா மோட்சமானது வந்து விட்டது அப்படின்னு நினைச்சிட்டு அவன் முக்த புருஷன்னு நடமாடிட்டு இருக்கான். இவனுக்கு மோட்சம்ன்றது ஏதோ அடையப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு இவன் மனசுல போட்டு இவனை அழுத்தது. அதனால சூப்பர் இம்போசிஷன் தான் இருக்கு அந்த நாலேஜ். அந்த நாலேஜ் ஆனது ஆபாசமாக இருக்கிறதே தவிர அந்த நாலேஜ் ஆனது பாசிக்கவில்லை. நான் என்ற நாலேஜ் ஆனது அவனுக்கு பாசிக்கவில்லை. அதனால இவனுக்கு தர்மசாஸ்திரத்து மேலெல்லாம் ஒரு ஆசை இருக்கு, அதை ஃபாலோ பண்ணணும்னு இருக்கு. ஏன் அதை ஃபாலோ பண்ணாதானே எனக்கு நாலேஜ் வரும் அப்படின்னு இவன் நினைக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னும் அந்த சாஸ்திரத்தை காக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமானது இவனுக்கு ஏற்படவில்லை. அவருக்கு இந்த சாஸ்திரத்தை கடந்து விட்டார். அவர் பிரம்மமானதுன்னு எப்ப தெரிஞ்சு போச்சு, துவைத்தமான விஷயங்கள் எல்லாமே இல்லைன்னா சாஸ்திரமும் இல்லைதானே, நானே என்னதான பிரம்மம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க ரெண்டு பேர். இவனுக்கு அக்னிஹோத்திரம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறான், உபாசனை ரொம்ப முக்கியம் நினைக்கிறான், பக்தி ரொம்ப முக்கியம் நினைக்கிறான். இதெல்லாம் இப்படிதான் சார் இருக்கணும். ஏன் இருக்கணும் சார், நம்ம எப்படி சார் வீட்டுல உட்கார்ந்து இருக்கோம், மனைவி மக்களோட இருந்துட்டு இருக்கோம், நம்ம கிரகஸ்த தர்மத்தை ஆசிரியக்கிறதால இந்த காரியங்கள் எல்லாம் பண்ணித்தானே சார் ஆகணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் இல்லையா. அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, எதுவாக இருந்தா என்ன புலம் மாயேன்னு நினைச்ச பிறகு எங்க பேக் த கொஸ்டின் ஆஃப் வயலேஷன் ஆஃப் சாஸ்திரம், சாஸ்திரத்தை எங்க நான் வயலேட் பண்றேன், அதிப்பிரசங்கமானது எனக்கு எப்படி வரும்,
அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறார். அத இவனுக்கு இது அழகா 99வது ஸ்லோகத்துல அவர் என்ன சொன்னார், வித்யாரண்யர் தத்துவவித்துக்கு இந்த சாஸ்திரங்கள்லாம் நான் தமிழ்ப்பா பிரசங்கா விதி சாஸ்திரம் தது தத்துவவிதாம். நீங்க சொல்ற இந்த ஆர்குமெண்ட் இதெல்லாம் அஜ்ஞ புருஷனுக்கு இருக்க தவிர ஞானிக்கு நீங்க சொல்ற இந்த லாஜிக் எல்லாம் புரிஞ்சு கொள்ள முடியாது இல்லையா? அக்னிஹோத்திரிகளுக்கு சில நியமங்கள் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அக்னிஹோத்திரியானவர் எப்ப வேணாலும் சாப்பிடலாம் இல்லையா? அவருக்கு அனாச்சாரம்ன்ற தோஷம் கிடையாது, அவருக்கு பழைய சாப்பிடலாம்ன்ற தோஷங்கள் எல்லாம் கிடையாது, அவருக்கு இந்த நாள்லதான் அவர் சேவ் பண்ணிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது அப்படின்னு சில எக்ஸம்ஷன் அக்னிஹோத்திராதி தீட்சிதர்களுக்கே இருக்கும்பொழுது ஞானிக்கு இருக்காதானே இல்லையா? ஞானியும் இதெல்லாம் கடந்து விட்டதுனால அவருக்கு இந்த சாஸ்திரங்கள்லாம் கிடையாது அப்படின்னு தெரியாது. அப்ப அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது, சார் வர்ணம் ஆசிரமம் இதெல்லாம் வேதத்துல சொல்லியிருக்கேன் சார், வர்ணம் ஆசிரமம் வயசு அவஸ்தை இல்லையா, இப்படி எல்லாம் இந்த அவஸ்தைகள்லாம் இருக்கு அப்படின்னு அவனுக்கு எப்போ தோணிக்கிறதோ அப்பவே அவனுக்கு ஞானம் வரலன்னு அர்த்தம். ஞானம் வராத காரணத்தினாலதான் அவனுக்கு பற்று இருக்கு இல்லையா தர்மசாஸ்திரத்துல. அதனாலதான் நம்ம பெரியவாள் என்ன சொல்லுவான், நம்ம தர்மசாஸ்திரத்துல போய் அவளை போய் கேட்டனாக்கா அவ என்ன சொல்லியிருக்கணும், நியாயமா பதில், அப்பா அதெல்லாம் உனக்கு இந்த நாட்டாட்டிட்ட கொடுப்பா அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். ஆனா சொன்னா இவன் கன்வின்ஸ் ஆக மாட்டான், இவனுக்கு பற்று அதுல இருக்கு ஞான தர்மத்துல. அதனால இவனுக்கு என்ன பதில் சொல்லணும்னா, ஆமா அவசியம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்ன. ஏன்னா நீ உபாசகனாதான் இருக்க, உனக்கு இன்னும் முக்கிய ஒரு எண்ணமானது இருக்கிற காரணத்தினால நீ என்னதான் சொன்னாலும் கன்வின்ஸ் ஆக மாட்ட அப்படிங்கிறதுனால அவனுக்கு இருக்கு. இப்படி ஞானம் வந்தவனால்தான் அவனுக்கு இந்த சந்தேகமே வந்திருக்காரு இல்லையா? அவனுக்கு இந்த சந்தேகம் நான் தர்மத்தை மீறேனான்ற ஒரு பயமே அவனுக்கு கிடையாது. தர்மம் யாருக்கு எனக்கு இல்லையே அப்படின்னு நினைப்பான். இல்ல வர்ணம் இல்லையா, வர்ணம்னா பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் இப்படின்ற ஒரு எண்ணம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு விதியும் உண்டு நிஷேதமும் உண்டு, தர்மசாஸ்திரமானது உண்டு. யார் ஒருத்தன் தன்னை பிரம்மச்சாரியாகவோ இல்லையா, தன்னை பிராமணனாகவோ, தன்னை சத்திரியனாகவோ, தன்னை வைசியனாகவோ, தன்னை சூத்திரனாகவோ கருதவில்லையோ அவனுக்கு தர்மசாஸ்திரம் நாட்டப்படும். பட் யாருக்கு இந்த எண்ணம் இருக்கோ, நான் பிராமணன் நான் இப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு, அப்பவே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் சாஸ்திரம். யாருக்கு இந்த பயம் இருக்கோ அவனுக்கு முமுட்சுக்கு இதெல்லாம் இருக்கு, முக்தனுக்கு அதெல்லாம் கிடையாது. ஆசிரமம் அவசியம் சார், என்னதான் சொன்னாலும் நாங்க கிரகஸ்தன் ஆச்சு சார், என்னதான் சொன்னாலும் நான் சன்னியாசி ஆச்சு சார், என்னதான் சொன்னாலும் நான் வானப்பிரஸ்தன் நானே சார், இப்படி எல்லாம் ஒரு தேகத்தோட இருக்கக்கூடிய அபிமானத்தினால வந்ததே. ஆனால் அவனுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் வெரி 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 மச் அப்ளிகபிள். விதி நிஷேதமானது அவனுக்கு அப்ளிகபிள் இல்ல சார். நான் இந்த வயசுல இருக்கேன் சார், இன்னும் அடைய வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு சார் அப்படின்னு சொன்னா வேதமே பாருங்க சார், கிருஷ்ணகேஷா அக்னின் ஆதத்தே அப்படின்ற வாக்கியங்கள்லாம் இருக்கு சார். அக்னிஹோத்திரம் பண்ணோம்னாக்கா கருப்பா இருக்கணும் சார், முடி வெறுப்பா இருக்குதுன்னாக்கா அவருக்கு எலிஜிபிலிட்டி சார், இப்படி எல்லாம் சொல்லியிருக்க யாகம் பண்றதுக்கு அப்படி எல்லாம் இதெல்லாம் இருக்கே சார். இந்த வயசெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இருக்குன்னு நினைச்சானா அவன் இருக்கு, அவனுக்கு இருக்கத்தான் இருக்கு இல்லையா? அப்புறம் அவஸ்தை, நான் பிரம்மச்சாரி அவஸ்தையில இருக்கேன், நான் தூக்கத்துல இருக்கேன், இல்ல நான் பூச்சிட்டு இருக்கேன், இப்படின்ற அவஸ்தையா ஞானம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு இந்த விதியெல்லாம் இருக்கு. இப்படி யாருக்கு வர்ணத்துல அட்டாச்மெண்ட், ஆசிரமத்துல அட்டாச்மெண்ட், வயசுல ஒரு அட்டாச்மெண்ட், அவஸ்தையில ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கோ அவனுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் அப்ளிகபிள் வெரி மச். ஆனா ஞானிக்கு அவருக்கு வர்ணத்தோட அவர் ஐடென்டிஃபை பண்ணிக்கல, ஆசிரமத்தோட ஐடென்டிஃபை பண்ணிக்கல, வயசோட ஐடென்டிஃபை பண்ணிக்கல, தேகத்தோட ஐடென்டிஃபை பண்ணிக்கல. அவர் இந்த ஜாகிரத அவஸ்தை, சொப்ன அவஸ்தை, சுசுப்தி அவஸ்தைலாம் அவருக்கு கிடையாது. அப்படி இருக்கக்கூடியவருக்கு இதெல்லாம் நாட் அப்ளிகபிள். அத 100வதுல என்ன அர்த்தத்துல சொன்னா, விதிசாஸ்திரம் அவித்வத் விஷயாயவ அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிட்டார். இதெல்லாம் அவித்வானா இருக்கக்கூடியவனுக்கு தான் தர்மசாஸ்திரங்கள், வர்ணம், ஆசிரமம், வயசு, அவஸ்தை எல்லாம் இருக்கு. 3 கேட்டகரியா பிரிச்சுக்கிட்டீங்க. என்ன
ஒருத்தனுக்கு எதுவுமே தெரியாது, வேதத்துல என்ன சொல்லியிருக்க தெரியாது, ஏதோ துட்டு சம்பாதிக்கணும், வாழணும், போகணும்னு நினைக்கிறான் இல்லையா. அவன் ரொம்ப லோகாயத்திகனா இருக்கான், அவனுக்கு இந்த சாஸ்திரம் நான் அப்படிங்கிறது. இன்னொருத்தவன் இருக்கான், அவனுக்கு இதுலயேதான் இருக்கு. சார் வர்ணம் ரொம்ப முக்கியம், ஆசிரமம் ரொம்ப முக்கியம், பிரதோஷம் வந்ததுன்னா பூஜை பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அங்க போகணும், இங்க போகணும், இன்னைக்கு பீஷ்மாஷ்டமி நம்ம தர்ப்பணம் பண்ணணும், இப்படின்னு இதுலயே இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி தத்துவஞானிகள், வேதாந்த நன்னா புரிஞ்சுவாங்க. அவ இந்த வர்ணம், ஆசிரமம், வயசு அவற்றை தாங்கினவன். ரெண்டாவது கேட்டகரியில இருக்கும் இன்னும் தாண்டல, அதனாலதான் அவனுக்கு அபிமானமானது இருக்கு. மூணாவது கேட்டகரியை பத்தி பேசவே இல்லை, அவன் லோகாயத்திகனா இருக்கான், அவனை பத்தி பேசவே இல்லை. இந்த ரெண்டாவதுல இருக்கக்கூடியவனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இவன் இந்த தர்மசாஸ்திரங்களை எல்லாம் விடாமல் அனுஷ்டானம் பண்ணுவதன் மூலமாக இவனுக்கு சித்த சுத்தியானது ஏற்படுகிறது, அவனுக்கு உபாசனையானது ரொம்ப முக்கியம்னு தெரியுது. உபாசனை பண்ணி கொண்டே இருக்கும் பொழுது சம்பாதி பிரம ஞான அவனும் ஒரு நாள் ஞானியாக ஆகலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இந்த உபாசனை அவன் பண்ணி கொண்டே இருக்கிறான். ஞானிக்கு இந்த உபாசனை எல்லாம் இல்லவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நடுவுல கேட்டகரியில இருக்கக்கூடியவனுக்கு தான் அப்ளிகபிள். முக்கியம்னு தன்னை நினைக்கிறவனுக்கு தான் அப்ளிகபிள், ஞானிக்கு நான் அப்ளிகபிள் அப்படின்னு கிளியரா சொன்னார். வர்ணாசிரம வயோவஸ்தாபிமானஹ யஸ்ய வித்யதே தஸ்யைவ ச நிஷேதாச்ச விதயஹ சகலாபி. யாருக்கு வர்ணம், ஆசிரமம், வயது, அவஸ்தை இதெல்லாம் அபிமானம் இருக்கோ அவனுக்கு தான் இந்த விதி, ஆசிரமம், இந்த நிஷேதங்கள் இதெல்லாம் அவனுக்கு இருக்கு. இது பண்ணா தப்பு, இது பண்ணா தப்பு, இது பண்ணலன்னா பிரத்யவாயம், இப்படின்னு யார் நினைக்கிறானோ அவனுக்கு இதெல்லாம் இருக்கு. ஆனா வேதாந்தத்துல பட்டுக்கொண்டு ஜெகன் வித்தியாசத்தை யார் புரிந்து கொண்டானோ அவனுக்கு இந்த விதியும் கிடையாது, நிஷேதமும் கிடையாது. வர்ணாசிரமாதயா தேஹே மாயையா பரிகல்பிதா நாத்மனோ போத ரூபஸ்ய இத்யேவம் தஸ்ய விநிஷ்டயः. அவருக்கு பத்திரம் கிடையாதுன்னா அவருக்கு வர்ணம், ஆசிரமம் இதெல்லாம் தேக சம்பந்தம் சார். தேகமானது மாயை சார், மாயையினால பரிகல்பிக்கப்பட்டது சார். மாயையால கற்பிக்கப்பட்ட இந்த தேகத்தை வைத்துக் கொண்டுதானே நான் இந்த வர்ணம், இந்த ஆசிரமம், இந்த வேலை எனக்கு அப்ளிகபிள், இந்த தர்மசாஸ்திரம் எனக்கு அப்ளிகபிள், இந்த உபாசனை எனக்கு அப்ளிகபிள், இப்படி எல்லாம் நினைக்கிறான். எப்ப இவன் நினைக்கிறானோ அவனுக்கு விதியும் நிச்சயமும் இருக்கு. இது மாயானது, இது மாயை தான் அப்படின்னு யார் நிச்சயம் இருக்கோ அந்த ஞானிக்கு இதெல்லாம் நான் அதெல்லாம் தாண்டிட்டார். அந்த வர்ணாசிரமம் லெவலை தாண்டி விட்டார். அவருக்கு என்ன தோணுது, ஒன்னே ஒண்ணுதான், ஆத்மஸ்வரூபம் ஒண்ணுதான், ஞானஸ்வரூபமாக ஆத்மா இருக்கு. அது நிஷ்கலம், நிஷ்கிரியம், சாந்தம், நிரவத்தியம், நிரஞ்சனம் அப்படின்னு கிளியர் கட்டா இருக்கக்கூடியவனுக்கு சத்திய விதிஷ்டயா விசேஷமான ஒரு நிச்சயம் இருக்கு. அவனுக்கு போய் நீங்க தலையில கட்டக்கூடாது. இந்த தர்மசாஸ்திரத்தெல்லாம் கொண்டு அவன் தலையில கட்டினா அவன் ஒண்ணு பார்க்க மாட்டான், போயாண்டு போயிடுவான். இது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். கீழே இருக்கிறவன் தர்மசாஸ்திரத்துல தலையில கட்டாதான், ஆனா அவன் தூளோகப்பட்ட இவன் நடுவுல இருக்கிறவன் அதை வச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்கான். இவருக்கு அதெல்லாம் நாட்டு அதை சரியா புரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு இது மேல கோபம் இல்ல, அவரும் தர்மசாஸ்திரத்தை தான் ஃபாலோ பண்ணுவார். ஆனா அவர் எப்படி ஃபாலோ பண்ணுவார், லோக சங்கிரகார்த்தம் ஃபாலோ பண்ணுவார். அவருக்காக ஃபாலோ பண்றது, அவருக்கு மாயையும் தெரியுங்க, தேகம் மாயையா கல்பித்தான்னு தெரியும். அதனால அவர் என்னத்துக்காக பண்றார் அப்படின்னா லோக சங்கிரகத்துக்காக. வீட்டுல பசங்க எல்லாம் இருக்கு, அந்த குழந்தைகள்லாம் நாளைக்கு நம்ம சத்தியாவனம் பண்ணலாம், நம்ம பண்ணாம போயிடுவோம், அவளுக்காக பண்ணணும். நம்ம ஜனசம்சதியில இருக்கும் பொழுது ஞானியாக இருந்தாலும் இதெல்லாம் பண்ணியாகணும். இதெல்லாம் லோகத்து மேல இருக்கக்கூடிய ஒரு சார், லோகத்து மேல இருக்கக்கூடிய ஒரு ஆசனத்துல எப்படி சார் ஞானி போகும், அதுவும் ஆசை தானே அப்படின்னு கேட்டா இல்லப்பா, ஸ்பெஷல் அப்ளிகபிலிட்டி. ஞானம் இருக்க, ஞானம் இஸ் எ கிரேட் ப்ரொடெக்டர், மோர் பவர்ஃபுல். அது அந்த ஞானம் இருக்க அவனுக்கு எத்திக்கல் வேல்யூஸ் ஆட்டோமேட்டிக்கா கொடுக்குது. ஏன்னா அவன் அந்த வழியில தான் ஞானத்தை அடைஞ்சிருக்கான். அதனால அவனுக்கு எதாச்சாரணம் அவனுக்கு வராது, இஷ்டப்படியெல்லாம் இருக்க மாட்டான். எப்படி சாஸ்திரோக்தமாக அவன் வாழ்ந்தானோ அதே வாழ்க்கை அவனுக்கு கண்டினியூவாக போற காரணத்தினால அவனுக்கு லோக சங்கிரகத்துல மட்டும்தான் ஆசை இருக்கும். இப்படிப்பட்ட ஞானிகளை எத்தியதாரா சதேவ இகரோஜனா அப்படின்னு பகவத்கீதையில இவனை பத்தி தான் அவரை பேசினார் அப்படின்னு சொன்னார்.
சொல்லிட்டு அதுக்கப்புறம் சார் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருக்கு. நீங்க விதி இருக்கு, விதியை அவன் தாண்டினானா ஒரு பிராமணனுக்குன்னா அவனுக்குன்னு ஒரு கடமைகள்லாம் இருக்கு. அந்த கடமைகளை எல்லாம் எப்படி சார் அவன் விட்டுட்டு இருக்க முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. அப்ப நம்ம யோசிப்பாரு, உலகத்துல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் யாருக்கு இல்லையா? ஒரு சிக்னல்ல இருக்கு, நம்மள சிக்னல்ல ஒழுங்கா போலாக்க நம்மள போலீஸ்காரன் இருப்பான். ஆனா ஆம்புலன்ஸ் வந்ததுன்னா சிக்னல்ல நிறுத்தணும்ன்ற அவசியம் இருக்கும் போடும். சில பேருக்கு எக்ஸாம். அந்த மாதிரி ஞானிகளுக்கும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எக்ஸம்ஷன் இருக்குப்பா. அதனால இவனுக்கு அதிப்பிரசங்கம் அப்படின்னு ஒரு தோஷத்தை கல்பிச்சான். என்னதான் சொன்னாலும் ஒரு காரியம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யவில்லை, வரம்பு மீறினதான குற்றமானது அவனுக்கு வந்து சேருமே அப்படின்னு கேட்டான். அவனுக்கு வந்து சேராது, அவன் வரம்பு மீறவில்லை. ஏன்னா வரம்பு மீறுதல் என்ன, யாருக்கு ரூல்ஸ் அப்ளிகபிளோ அதை தாண்டினானே தான் அவனுக்கு வரும். இவனுக்கு ரூல்ஸே நாட் அப்ளிகபிள்னு சொல்றேன், அவனுக்கு எப்படி வரும்? சார் லாரியில ஒன்னே டிராபிக்ல டிரைவர் லாரி எடுத்துன்னு போனாதான் பிடிப்பான். அவனே நடந்து போனான்னாக்கா அதே ஒன்னே டிராபிக்ல போலீஸ் பிடிப்பானோ? ஏன் அந்த லாரிக்கு அந்த தேக அபிமானம் அவனுக்கு இல்லையா? அதே மாதிரிதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இந்த தேகத்தை நான் என்று நினைக்கக்கூடியவர் யார் இருந்தாலும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உண்டு. இந்த தேகத்தை நான் என்று யார் கருதவில்லையோ அவனுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு. அதனால அதிப்பிரசங்கம் அப்படின்னு ஒரு தோஷம் வராது அப்படின்னு 106வது ஸ்லோகத்துல அவர் ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்றாரு. ஏப்பா, ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தையானது ஆத்துல உட்கார்ந்து இருக்கு. தெரியவா நீங்க 4 பேர் வர, அந்த பாத்திரத்தை பத்தி கவனிக்காம அது பாட்டு கம்ப்யூட்டர்ல விளையாடிட்டே இருக்கு. என்ன நீங்க குறை சொல்லுவா? என்ன சார் பசங்க வளர்த்துருக்காங்க, நம்ம வந்திருக்கோம், பெரியவா வந்தவங்க இருக்கு, அதை பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி விளையாடுங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பட்ட குழந்தைங்களுக்கு எல்லாம் 2 வயசு 3 வயசு குழந்தைங்களுக்கு நாட் அப்ளிகபிள் ஆச்சு. அதுக்கு தெரியாது. அத மாதிரிதானே ஞானியும் இருக்கான் இல்லையா? அவங்களுக்கு இவங்களுக்கும் அதெல்லாம் தெரியாது. அந்த அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் மரணம் ஆசிரமம் எல்லாம் அதுக்கு தெரியாது. அதனால ரூல்ஸ் அண்ட் நாட் அப்ளிகபிள். அதே மாதிரிதான் ஞானிக்கும் பாலம் மாதிரி இருக்கும், அவனுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் நாட் ரெகுலேஷன் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு ஒரு புத்தாந்தத்தை சொன்னார் வித்யாரண்யர். விதி அபாவாத் ந பாலஸ்ய திருஷ்யதே அதிப்ரசஞ்சனம் ஸ்யாத் குதோதி பிரசங்கோஸ்ய வித்யபாவே சமே சதி. பாலஸ்ய விதி அபாவாக்கு அதிப்பிரசஞ்சனம் ந திருஷ்யதே அப்படின்னு முதல் லைன்ல சொன்னார். பாலனுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் விதியெல்லாம் கிடையாதுப்பா. அதனால விதியெல்லாம் இல்லாத காரணத்தினால எல்லாம் இருந்தாலும் அவனுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் சாப்பிடணும் அப்படி எல்லாம் கிடையாது. அவனுக்கு ஊட்டி விடலாம், அம்மாவானவள் இல்லையா? ஏன் அவ்வளவு தூரம் போனோம்? கோர்ட்டுக்கு போனா கூட சின்ன குழந்தைங்க எந்த தப்பு கிரிமினல் மிஸ்டேக் பண்ணா கூட கோர்ட்டே அதை நாட்டை ரெகக்னைஸ் பண்ணுறது. ஏன்னா குழந்தை அது ஏதோ பண்ணிட்டு அதை போய் எப்படி கோர்ட்டு கல்விக்க முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரி விதியானது பாலனுக்கு இல்லையா கிடையாது. அதனால அந்த வரம்பை மீறினதான குற்றச்சாட்டு நீங்க குழந்தைகளுக்கு மேல போட முடியாது. ஒத்துக்கிறது விதி அபாவாக்கு விதி இல்லாத காரணத்தினால் பாலர்களுக்கு அதிப்பிரசஞ்சனம் நதிரிஷத்து அவன் விதியை மீறிவிட்டான் என்று அவனை கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க முடியாது அவன் மேல. ஒத்துக்கிறது. அதே மாதிரிதான் அதே மாதிரிதான் குதஹா அதிப்பிரசங்கா அஸ்ய யாரு அஸ்யனா அஸ்ய ஞானினா இந்த ஞானிக்கு விதியை மீறினான்ற ஒரு குற்றச்சாட்டு எப்படிதான் வரும்? ஏன் விதியே நாட் அப்ளிகபிள் ஆச்சு. விதி அபாவே சமேசதி அவனுக்கு சமமாக விதி அபாவம் சார். அவனுக்கு விதியே இல்லை. குழந்தைக்கு எப்படி அந்த விதி நாட் அப்ளிகபிளோ அதே மாதிரி ஞானிக்கும் உங்களுடைய தர்மசாஸ்திர விதிகள்லாம் நாட் அப்ளிகபிள். அதனால அவனுக்கு அதிப்பிரசங்கம் தோஷமானது வராது அப்படின்னு சொன்னார். சொல்லி முடிச்சுட்டாரு. உடனே இந்த பூர்வபட்சி சும்மா இருக்க மாட்டான் இல்லையா? யானைக்கு அறம்னா குதிரைக்கு கூறோம் அப்படின்னு ஒரு பழமை இருக்கு. அதெல்லாம் கிடையாது சார், நான் சொல்ற மாதிரிதான் போவான் அப்படின்னா. நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா அந்த எக்ஸாம்பிள் எது வரைக்கும் எடுத்துக்கிறோமோ அது வரைக்கும் தான் இருக்கணும் இல்லையா? நீங்க அந்த எக்ஸாம்பிள்ல போய் வச்சுட்டு அது உள்ள போகுது. எக்ஸாம்பிள் நான் எதுக்காக சொல்றேன்?
நான் சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு சமமான ஒரு விஷயம் இல்லைன்றதுனாலதானே நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த எக்ஸாம்பிள்ல சாதாரணமும் இருக்கு, வைத்தியமும் இருக்கு. நான் புரியறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள சொன்னாக்கா அந்த எக்ஸாம்பிளே புரியுது. அப்படி சொல்றேன், பாலனுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு ஒத்துக்கலாம். தத்துவஞானியானவர் எல்லாம் தெரிஞ்சவராச்சு, அவருக்கு எப்படி சார் இது சொல்ல முடியும்னு குதர்க்கமா காட்ட நான் என்ன பதில் எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இவன் பூர்வபக்ஷ என்ன பண்ணா, ஏதாவது கேள்வி கேட்கணுமா இல்லையா சார்? நகிஞ்சித் வேத்தி பாலச்சேதே சர்வம் வேத்யேவ தத்வவித் அப்படின்னா பாருங்க. லாரி டிரைவரை நோ பென்ட்ரில போய் அன்னைக்கு பிடிச்சான், இன்னைக்கு லாரி டிரைவரை ஏன் போலீஸ் பிடிக்கலான்னாங்க. இன்னைக்கு நடத்த போனா பிடிக்கலையா, அன்னைக்கு லாரியில போனா பிடிச்சான், அதுக்கு இருக்கு வித்தியாசம் இல்லையா? இல்லையா? அத மாதிரி எக்ஸாம்பிளுக்கும் தாஸ்தாண்டத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. அதை புரிந்து கொள்ளும். நீ மாதிரி பாலனா இருந்ததுதான் அவனுக்கு ஒண்ணும் தெரியாது, தத்துவஞானியா இருந்தா அவனுக்கு இருக்கு. பாலனுக்கு விதி இல்லைன்னு சொன்னா ஒத்துக்கொள்ளலாம், தத்துவஞானிக்கு விதி இல்லைன்னு சொல்றது எப்படி சார் ஒத்துக்க முடியும்னு கேட்டா, நல்லா புரிஞ்சுக்குங்க. 3 கேட்டகரியா பிரிச்சிருக்கேன். ஒண்ணு அசடு கேட்டகரி, அதை பத்தி நமக்கு பேச்சே இல்லை. அது எப்ப பார்த்தாலும் சாஸ்திரத்தையும் நம்பல, அதையும் நம்பல, வேதத்தையும் நம்பல, அது பார்த்துட்டு இது சம்பாதிக்கிறது தான் வேலை அப்படின்னு செத்து போற ஆளுகளை பத்தி பேச்சே இல்லை. இப்ப 2 கேட்டகரி இன்னும் ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டு இருக்காங்க. ஒருத்தர் என்ன பண்றாரு, பக்தி தர்மசாஸ்திரம் அதுலயே ஊசி போயிருக்காரு. இன்னொருத்தர் அதெல்லாம் வேண்டான்னு ஞானியா இருக்காரு, அவருக்கு வேதாந்தத்தை பிடிச்சிட்டு இருக்காரு. அப்படின்னா இவாளுக்குள்ள என்ன பண்ண, இந்த 2 கட்டம் எடுத்து இந்த சாஸ்திரத்து மேல ஒரு அபிமானத்தோட உட்கார்ந்து இருக்கிற கேட்டகரி எல்லாம் இருக்கிறது இல்லையா, அவர்களுக்கு முழுமையான பிரம்மஜானம் ஏற்படவில்லை. அவளுக்கு அந்த வேதாந்தத்துல அல்ப ஜானம் தான் இருக்கு. அப்படி கேட்டு கூட எவ்வளவு தடவை நீதான் பிரம்மம் நீதான் பிரம்மம் நீதான் பிரம்மன்னு சொன்னா கூட, இருட சார் நான் பிரம்மதான் ஒருபோது பார்த்துக்கலாம்னு நினைக்கிறான்னு சொன்னா அவன் அல்பஜன், 2வது கேட்டகரியில் இருக்கிறவன். இந்த அல்பஜனுக்கு தான் ரொம்ப முக்கியம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஆனாலும் இந்த விதி நிஷேதங்கள்லாம் யாருக்கு? சரியா வேதாந்தத்தை முழுமையாக புரியாதவனுக்கு. ஒண்ணுமே வேதாந்தம் தெரியாதவனை பத்தி பேச்சே இல்லை. வேதாந்தம் முழுமையா தெரிஞ்சவனுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நாட் அப்ளிகபிள். இந்த 2 கட்டம் இருக்கான் பாருங்க, அவனுக்கு பேர் தான் அல்பஜன் இல்லையா? நகிஞ்சித் வேத்தி பாலச்சேதே சர்வம் வேத்யேவ தத்வவித். குழந்தை எதையும் தெரியாது சார் அப்படின்னு சொல்றது நியாயம். ஆனா தத்துவஞானியானவன் சர்வம் வேத்தி, அவனுக்கு எல்லாம் தெரியும் சொல்றாரு சார். அவருக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியாதா? அவர் எப்படி சார் ரூல்ஸ் அண்ட் ஃபாலோ பண்ணான்னு கேட்கணும். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் யாருக்கு? அல்பஜ்யஸ்யேவ. இந்த 2 கட்டானா இருக்கான் பாருங்க. இன்னும் கூட இந்த பாடியில நான் என்ற அபிமானம் இருந்து கொண்டு தன்னை யார் ஒருவன் நான் பிராமணன் நான் சத்திரியன் நான் வைசியன் நினைக்கிறானோ, யார் ஒருத்தன் தன்னை பிரம்மச்சாரி நான் ஒரு கிரகஸ்தன் நினைக்கிறானோ, அவனுக்கு 2 கட்டாம இவனுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் அப்ளிகபிள். அவருக்கு கிடையாது. தத்துவஞானிக்கு அதை போட முடியாதுப்பா. அது மாதிரி பாலன்னு நான் சொல்றது இந்த பாலங்களை மனசுல வைத்து தான் நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா சரியா போகுது. எக்ஸாம்பிள் அல்பஜ்யேவ விதையா சர்வேஷு. இந்த கொஞ்சம் அறிஞ்சவன் அறகுணா இருக்கு பாருங்க, அதுக்குதான் இதெல்லாம் உண்டு. முழு குடத்துக்கு நத்திங் இஸ் அப்ளிகபிள் இல்லையா? தண்ணியே இல்லாத ஒருத்தரையும் பிரச்சனை இல்லை. இந்த அரைமுறையமா இருக்கக்கூடியவர்களுக்கு தர்மசாஸ்திரத்துல பற்று, புரணத்துல பற்று, ஆசிரமத்துல பற்று, வயசுல பற்று இல்லையா? இவனுக்கு எல்லா விதமான பற்று இருக்கு. ஏன்னா இவன் தன்னுடைய தேகத்தை என்னோடதுன்னு நினைக்கிறான். கேட்டா கூட கேட்கும்போது கேட்டுட்டு அப்புறம் மறந்துட்டான். நான் இப்ப பாடியோட இருக்கான் அப்படின்னா என்ன சொல்றது? இன்னும் சரியான நாளைக்கு வரல. சரியான நாளைக்கு வரலன்னா அல்பஜன். அல்பஜனா இருந்தா அரகுடம், அரகுடமா இருந்தா தவிர்க்கும். ஆகினால் அல்பஜன் செய்ய இவனுக்குதான் இந்த சாஸ்திரங்கள் விதி விசேஷம் இதெல்லாம் உண்டு. விலையா சர்வேஷு அல்பஜ்ய. எல்லாம் கொஞ்சம் அறிந்தவர்களுக்கு 2 கட்டாயம் ஆயிட்டு கொண்டிருப்பவர்களுக்கு எல்லா விதிகளும் உண்டு. அவரை ஃபாலோ பண்ணிட்டா, ஏன்னா அவனுக்கு நான் பிரம்மன்றது தெரியல, நான் சரீரம் நினைச்சிட்டு இருக்கானே, அவனுக்கு உண்டு. அந்நியோகோ துவயோகோ இல்லையா? இந்த கேட்டகரியும் கிடையாது. முதல்ல சொன்னேன், இது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லணும் கிடையாது, ஞானமும் கிடையாது இல்லையா?
வேதத்தை ஒவ்வாதவனுக்கும் கிடையாது. வேதத்தை தாண்டினவன் நிஷ்டைகின்யோபவாகுணன்ற இந்த விஷயத்தை புரிந்து கொண்டவர்கள். இந்த வேதங்கள் எல்லாம் திரிகுணாத்மிகமான விஷயங்கள் தான். இந்த 3 குணத்தையும் தாண்டினதுதான் பிரம்மம் என்று நினைத்தவர்களுக்கு இல்லையா, அந்த பிரம்மமானது இது எல்லாத்தையும் விட வேறானது. வர்ணாசிரம ரகிதம் பிரம்ம, தேகரகிதம் பிரம்ம அப்படின்னு புரிந்தவனுக்கும் இது கிடையாது. ஒண்ணுமே வேதத்தை பத்தி தெரியாதவனுக்கும் கிடையாது. உபயோகோ அந்நியோகோ துவயோகோ இல்லையா, ஒன்றுமே அறியாதவனுக்கும் எல்லா அறிந்தவனுக்கும் விதி விஜயங்கள் கிடையவே கிடையாது. இந்த 2 கட்டா இருக்காம அவனுக்கு தான் இந்த விதியும் விஜயமும் அப்படின்னு 107வது ஸ்லோகத்துல கிளியரா சொன்னார். இப்ப உனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, என்ன சார் ஞானிய போய் ஒண்ணுமே தெரியாதவன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம புராணங்கள்லாம் பார்த்தாங்கனாக்க எத்தனை புராணங்கள் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, எல்லாம் விபூதி கொடுக்கிறார், பிளஸ் பண்றார், ஞானியானவர் ஆத்மத்தியம் அச்சையே பூதிகாமஹா அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு, வேதத்துல இருக்கு. எல்லாரும் போய் அவளை நமஸ்காரம் பண்றாங்க, அவர்கள் விபூதி கொடுக்கிறார்கள், பிளஸ் பண்ணிக்கிறார்கள் இல்லையா. அப்படி எல்லாம் பெரிய ஞானிகள் தான் அப்படி பண்ற, அவர்கள்லாம் அனுகிரகம் பண்ணிக்கிறார்கள், அவர்கள்லாம் சாபங்கள் நடந்து கொள்வது பயங்கள்லாம் இருக்கு, அப்படியெல்லாம் இருக்கு சார். ஞானினாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு மிஸ்கன்செப்ஷன் உலகத்துல எல்லாருக்கும் இருக்கு இல்லையா. அந்த மிஸ்கன்செப்ஷன் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டுல 4 விதமான மக்கள் இருக்காங்க. என்ன புரிஞ்சுக்கணும், ஞானம் இருக்கு, சில பேருக்கு தபஸ் இருக்கு. என்ன மாதிரி தபஸ் அப்படின்னா மந்திரங்களை உபாசிச்சு 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 ஒரு சித்தி இல்லையா, அவளுக்கு நல்ல தபஸ் எல்லாம் பண்ணி நம்ம சினிமாலாம் பார்க்கக்கூடிய தபஸ் இதுதான். இந்த தபஸுக்கு பேர் சினிமால நம்ம பார்க்கக்கூடிய தபஸ். நல்ல அக்னிக்கு நடுவுல ஒட்ட காலத்தை பிடித்து அப்படியே கையை கூப்பிட்டு அப்படியே இருப்பார். அவருக்கு முன்னாடி பிரம்மா வருவார், அவருக்கு முன்னாடி சிவன் வருவார், உனக்கு என்ன வேணும்னு கேட்பார். இவன் வரம் கேட்பான் இல்லையா, என்ன யாரும் கண்ணாடியும் கொள்ளக்கூடாது, சாயங்காலமும் கொள்ளக்கூடாது, ஆம்பளையும் கொள்ளக்கூடாது, பொம்பளையும் கொள்ளக்கூடாது, மனுஷனும் கொள்ளக்கூடாது அப்படின்லாம் கேட்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ரூலை கண்டுபிடிச்சு இருந்து ஒரு அவதாரத்தை எடுத்து அவர் ஆம்பளையும் இல்லாததான, பொம்பளையும் இல்லாததான, மனுஷனும் இல்லாததாக, பகலும் இல்லாததாக, ராத்திரியும் இல்லாததாக, சாயங்கால நேரத்துல வந்து அவன் மதம் பண்ணார் அப்படின்ற கதையெல்லாம் படிச்சு நம்ம மனசுல ஞானம் சித்தி 2 சேர்ந்தவன் தான் ஞானின்னு ஒண்ணு இல்ல. இத மாதிரியும் இருக்காங்க. இன்னொரு ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் இருக்காங்க, கேவல ஞானமா வேதாந்தம், சாந்தம், சிவம், அத்வைதம். அவ எந்த காரியத்தையும் பண்றது சூப்பர் நேச்சுரல் கிட்ட அவ போற வழக்கமே கிடையாது இல்லையா. அதை கூட பந்தமாக நினைக்கக்கூடியவர். இவர்கள்லாம் சூப்பர் நேச்சுரல் இருந்ததே, ஆனால் உலகத்தை உயிரிக்கலான்ற ஒரு ஆசை இருக்கிறதுனால அவ மந்திர சித்தி எல்லாம் பண்ணி உட்கார்ந்துருக்காங்க. இப்படி ஞானி பிளஸ் சித்தி சேர்ந்து ஒரு குரூப், சகிதமாக இருக்கக்கூடியவர் ஒரு குரூப், ஞான மாத்திரமா இருக்கக்கூடிய இப்படி 2 கேட்டகரி ஞானிகள் இருக்காங்க. சித்தி சகிதமான ஒரு ஞானி, ஞானி. இதே மாதிரி ஆப்போசிட் சைட்ல 2 பேர் இருக்காங்க. ஒரு குரூப் இருக்காங்க சித்தி மாத்திரம் தான் அவளுக்கு வேதாந்தத்துல அவளுக்கு நல்ல ஜபங்கள் எல்லாம் பண்ணி 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 சித்தி கிடைக்கும். விபூதி எல்லாம் முட்டா அவ சொல்றதெல்லாம் நடக்கும், அவ என்ன பிரெடிக்ட் பண்றாலும் நடக்கும். ஆனா அவளுக்கு எல்லாம் வேதாந்த ஜென்ம ஞானமானது கிடையாது. சித்தி மாத்திரம் அவளுக்கு இருக்கு, ஆனா ஞானம் இல்லை இல்லையா. இன்னொரு கேட்டகரி இருக்காங்க, ஒரு ஞானமும் கிடையாது, வேதாந்தமும் கிடையாது, சித்தியும் கிடையாது. இப்படி 4 கேட்டகரி. சித்தியும் இல்ல, வேதாந்தமும் இல்ல, வெறும் சித்தி மாத்திரம் இருக்கு, ஞானம் இல்ல. இது ஒரு கேட்டகரி. இவா 2 பேரும் ஞானம் இல்லாத கேட்டகரி. ஞானத்தோட இருக்கக்கூடிய சித்தியோடையும் இருக்கலாம், சித்தி இல்லாமலும் இருக்கலாம். இப்படி 2 கேட்டகரி இருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த தபஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்க, இந்த தபஸ்ன்றதை நம்ம என்ன புரிஞ்சுருக்கோம், இந்த சினிமால புராணங்கள் எல்லாம் பண்ணக்கூடிய தபஸ் அது. அந்த தபஸ வந்து நம்ம இந்த தபஸோட கொடுக்கலாம். வேதாந்தத்துல வேற ஒரு தபஸ் ஒண்ணு இருக்கு இல்லையா. அது என்ன பண்ண தைத்திரியம் பிடித்ததா, தபசா பிரம்ம விஜிஞாசஸ்வ தபோ பிரம்மேதி சதபோதப்யத சதபஸ்தத்வா அப்படின்னு அங்க ஒரு தபஸ் சொல்லுது. அந்த தபஸானது வேற, அது தப ஆலோசனை அப்படின்னு உடம்ப தவிக்க செய்த போது நீ வந்து நிறைய விரதங்கள்லாம் இருந்தா அதெல்லாம் அந்த தபஸ் இல்ல.
இந்த தபஸுக்கு ஒரு பலன் இருக்கு. இந்த உடம்ப அப்படியே தவிக்க வைத்து போட்டு அப்படி நான் அக்னிக்கு நடுவுல தபஸ் பண்ணி அது சித்தி எல்லாம் வரக்கூடியது, மந்திர சக்தி எல்லாம் பெறக்கூடியதாக ஒரு தபஸ் இருக்கு. அந்த தபஸ் வேற, இந்த தபஸ் வேற. இந்த தபஸையும் அந்த தபஸையும் போட்டு குழப்பிக்காதீங்க. அது குழப்பினால்தான் வருது இந்த கடை அப்படின்னு இந்த எல்லாத்தையும் மந்திர வச்சு வித்தியாரண்யா ரொம்ப அழகா சொல்றாரு. 108வது ஸ்லோகத்துல சாபானுக்கிரக சாமர்த்தியம் யஸ்யாசௌ தத்வவித்யதி தன்ன சாபாதி சாமர்த்தியம் பலம் ஸ்யாத் தபஸோ யதஹ. தத்துவவித்தாக இருக்கக்கூடியவர் அவர் யாரு? தத்துவத்தையும் அறிந்தவர், மந்திர சித்தியும் அறிந்தவர். அப்படி வைத்துக் கொண்டிருந்தேன்னா எரி அப்படி இருந்தால் அசௌ இப்படிப்பட்டவர்களுக்கு சாபம் அனுகிரகம் ரெண்டும் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு. ஒரு கேட்டகரி இருக்கா, இப்படி இருக்காங்க இல்லையா? நம்ம முன்னோர்கள்ல வசிஷ்டர், வாமதேவர் இப்படி எல்லாம் இந்த முறையில இருந்தவர்கள்லாம் ரொம்ப துர்வாசன் இப்படி எல்லாம் இருந்தார்கள் இல்லையா? இவாளுக்கெல்லாம் சாபம் கொடுக்கக்கூடியதான சாமர்த்தியமும் இருந்தது, அனுகிரகம் பண்ணக்கூடிய சாமர்த்தியமும் இருந்தது. சாப அனுகிரக சாமர்த்தியம் ரெண்டு சாமர்த்தியம் யாருக்கு? அசௌ தத்துவம். இந்த தத்துவம் இந்த கேட்டகரி அப்படி இந்த கேட்டகரி ஞானமும் இருக்கு, சித்தியும் இருக்கு. சித்தராகவும் இருக்கார், ஞானியாகவும் இருக்கார். அவளுக்கு இது ரெண்டும் இருந்தது. இப்படித்தானே இருக்கணும் தத்துவ ஞானி அப்படின்னு சொன்னா தன்னை இப்படி ஒரு டிஸ்டன்ஸ் நீ வச்சுக்காதப்பா அப்படி கிடையாது. அவளுக்கு இருக்கு அவன்தான். ஆனா எல்லா ஞானிக்கும் அந்த சித்தி வேணும்ன்ற அவசியம் கிடையாது. அவளுக்கு சாந்த ஸ்வரூபியாக இருந்த அந்த சித்தியை கூட ஒரு பெரிய வேடனா நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஞானிகள். சாபாதி சாமர்த்தியம் பலம் தபசோ யதா. அப்போ அவளுக்கு எப்படி சார் இந்த பலன் வந்தது அப்படின்னா அது அவளுடைய தபசுனால வந்து விட்டாரு. அந்த சாபத்துக்கு காரணம் ஞானம் இல்லை. ஞானம் நீங்க இந்த தபா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவெல்லாம் வேதாந்த ஞானம் இருக்கிறதுனாலதான் அவளுக்கு அனுகிரகம் சாபம் எல்லாம் கொடுக்குது. அவளுக்கு சாபம் கொடுக்கறதுக்கு குணம் அனுகிரகம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் எல்லாம் வரதுக்கு காரணம் அகம் பிரம்மாஸ்மி நாலேஜினால இல்ல, அவ பண்ணக்கூடிய மந்திர சித்தியினாலையும் தபஸ்தியினாலையும் தான் அவளுக்கு வந்ததே தவிர வேதாந்த ஜென்ய ஞானத்தினால வந்ததுன்னு தயவு செய்து மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க. கண்ண அவளுக்கு வரல. அவளுக்கு சித்தி வேற ஒரு காரணத்துக்காக பிராரம்பத்துக்காக அப்படி வந்ததே தவிர அந்த தபசானது வேற இல்ல. இங்க நம்ம சொல்ற ஞானம் தத்துவ வித்துன்னு சொல்றோம் ஞானி. இந்த ஞானி இஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் தட் சூப்பர் நேச்சுரல் சக்தி எல்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் சூப்பர் நேச்சுரல் சக்தி எல்லாம் இவருடைய ப்ராக்ரஸுக்கு தடை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் உண்மையான தத்துவ வித்துக்கள். அதனால அடுத்த ஸ்லோகத்துல அவர் கிளாரிஃபை பண்றாரு, அப்பா இந்த தபஸை நீ மனசுல வச்சிருக்கிய மிஸ்கன்செப்ஷன் ஒரு தபசு, அந்த தபஸ் வேற இந்த தபஸ் வேற என்ன அப்படின்னு சொல்றதுக்காக தைத்திரிய உபநிஷத்துல வருணனானவன் தன்னுடைய புத்திரன் பிருகுக்கு சொல்லும் பொழுது தபசா பிரம்ம விஜிக்ஞாசஸ்வ தபோ பிரம்மேதி சதபோ தத்யத சதபஸ்தப்வா அன்னம் பிரம்மே வித்யஜாத் அன்னாச்சே வக்ஷபிமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத்ரயம் அபிசம்பிசந்தி தத்விஜிக்ஞாசஸ்வ தத்பிரம்மேதி சதபோ தத்யத சதபஸ்தப்வா. திரும்பவும் தபஸ் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த தபசான ஆலோசனை அப்படின்னு இருக்கும். தபிக்கிற தபம் இல்லை, அந்த தபமானது புராணோத்தமான தபம். இது இல்லை, இதை நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டாம். இந்த தபசக்தி வேற, அந்த தபசக்தி வேற. யாசாதேரபி சாமர்த்தியம் திருஷ்யதே தபசோ பலாத் சாபாதி காரணாத் அன்யத் தபோ ஞானஸ்ய காரணம். யாசர் முதலான ஞானிகளுக்கும் தபசனுடைய பலத்தினால சாபம் கொடுக்கிறது, அனுகிரகம் பண்றது போன்ற சாமர்த்தியங்கள்லாம் காணப்படுகிறது. திருஷ்யத்தை புராணங்கள்லயும் ஆச்சாரியார்கள் என்ன பண்ணாரு இல்லையா, தங்க நெல்லிக்காய் வர வைக்கிறாரு. அவாட்டு ஒரு ஏழை ஸ்திரீகளுக்கு வீட்டுக்கு போனா அவருக்கு பௌதி பிச்சாந்தேசி அப்படின்னு கேட்டா
அந்த அம்மாவுக்கு பிச்சை கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரே அழுதா, ஐயோ ஒண்ணுமே இல்லைன்னு ஒரு அழுது நெல்லிக்கடியை எடுத்துட்டு வந்து அவருக்கு பிச்சை போட்டா. அந்த பிச்சை போட்டோம்னா ஆச்சாரியார் உருகினார். ஐயோ இந்த அம்மாவை இப்படி ஒரு தரித்திரத்துல வச்சிருக்கியே, பாவம் இந்த அம்மா என்ன கஷ்டம் பண்ணா, லட்சுமியே உனக்கு என்ன, நீ பிராரப்தம் உனக்கு அவ்வளவு பலமா போச்சா, நான் என்ன மாதிரி ஒரு சின்சியரான பிராமணன் நான் கேட்கிறேன், நீ அவனுக்கு குடுன்னு சொல்லுவேன். தங்க நெல்லிக்காயா வந்து கூரையை பிடிச்சிட்டு கொட்டினா அப்படின்னு கதையை பிடிக்கிறோமே அப்படி. அதனால நியாயம்னாக்க இந்த சக்தி இருக்கணும்னு தான் அர்த்தம் ஆகுது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் நமக்கு இல்லையா. வியாசர் பாருங்க இல்லையா, வியாசர் என்ன பண்ண, அவர் திவ்ய சக்திஷெல்லாம் கொடுக்குறாரு இல்லையா. சஞ்சயனுக்கு உட்கார்ந்த இடத்துலயே உனக்கு திவ்யம் ததாந்தே சக்ஷு, உனக்கு ஒரு கண் கொடுக்குறப்பா, இந்த கண்ணை வச்சுட்டு நீ திருதராஷ்டருக்கு அங்க வார் ஃபீல்டுல என்னெல்லாம் நடக்கிறதோ அதெல்லாம் நீ இங்கேயே பார்த்து அவருக்கு சொல்லலாம் அப்படின்னு ஒரு பவர் எல்லாம் கொடுத்துருக்காரு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியாது, வியாசர் சங்கர் எல்லாம் ஞானிகள் தானே, இவாளுக்கெல்லாம் அந்த தபஸ் இருக்க, அதனால ஞானின்னா தபஸ் எல்லாம் இருக்கணுமே அப்படின்னு ஒரு சந்தேகம். வியாசாதேரபி, வியாசர் சங்கரர் இவர்களுக்கெல்லாம் கூட தபசோ பலாது, தபசனுடைய பலத்தினால சாமர்த்தியம் திருஷ்யத்தை, சாமர்த்தியமானது காணப்படுகிறது. நீங்க எப்படி இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க, ஞானம்னா ஒரு பவர் இருக்கணுமே சார் அவருக்கு அப்படின்னு சொன்னா சரியா புரிஞ்சுக்கலப்பா. நீ சாபாதி காரணா அந்நியத் தபா, சாபாதி காரணங்களுக்கு காரணம் இவா பண்ண வேதாந்தம் நாடகத்துல அவர் எழுதின பிரம்மசூத்திரமோ ஆச்சாரியால் எழுதின பாஷ்யமோ அதை படிச்சுட்டு அவளுடைய மந்திர சுத்தியினால அவர்கள் லோகத்துக்கு அனுகிரகம் பண்ணணுன்றதுக்காக மகான்கள் வந்ததுதான் பண்ண அந்த தபசானது வேற தபஸ். இந்த தபசானது ஞானத்திய தபசானது வேற. இதுதான் ஞானம் பரத்துக்கு காரணம் இல்லையா. வேறு தபஸ் அது, அந்த தபஸை விட வேறான தபஸ் இது. இது தபஸ் என்ன, தைத்திரிய உபநிஷத்துல வருணனுக்கு வருணன் வந்து குருவுக்கு சொல்லி கொடுத்த தபஸ் இது. இந்த தபஸ் ஞானத்துக்கு மாத்திரம் தான் காரணம். அந்த தபசானது நமக்கு தெரிஞ்ச புராணங்கள்ல மந்திர சாஸ்திரத்துல சொல்லப்பட்டதான தபஸ். அந்த மந்திர சாஸ்திரத்துல சொல்லப்பட்டதான தபஸை வைத்துக் கொண்டுதான் இவ்வாளுக்கு வருகிறது தவிர ஞானத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லப்பா. ஞானம் வந்தது வருது, இந்த தபசெல்லாம் இல்லாம இந்த தபசை வைத்துக் கொண்டு ஞானியானவன் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஞானியை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். அவன் தான் தத்துவத்துக்கு அப்படின்னு கிளியர் கட்டா டிமார்கேஷன் பண்றாரு இல்லையா வித்தியாசம். வயம் யஸ்யாஸ்தி தஸ்யைவ சாமர்த்ய ஞானயோஜனி ஏகைகம் து தபக் குர்வன்னே ஏகைகம் லபதே பலம். வயம் யஸ்ய அஸ்தி தஸ்யைவ, யாருக்கு இந்த ரெண்டு இருக்கோ, ஞானம் சித்தி, மந்திர சித்தி ஞானம், இப்படி இருக்கக்கூடிய கேட்டகரி இருக்கிறதுக்கான வெறும் ஞானம் மாத்திரமா இருக்கக்கூடிய ஞானிகள் இருக்காங்க. கணக்கன் கணக்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து எதுவுமே தேவை. அவர் கணக்கர் வந்து உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். மேல பார்வதியும் பரமேஸ்வரனும் போயிட்டு இருக்கா, ரிஷபாரா போயிட்டு இருக்கும் போது அந்த பார்வதிக்கு இந்த குழந்தைய பார்த்தோம்னா ரொம்ப ஆசையா இருக்கு. கணக்கரை பார்த்து கோமத்தை கட்டிட்டு என்னமா தபஸ் பண்ணிட்டு இருக்கான், இவரை போய் பார்த்து இவருக்கு ஏதாவது அனுகிரகம் கொடுக்கலாமே அப்படின்னு அப்பாவை சொன்னாலாம். அப்போ பரமேஸ்வரன் சொன்னாரா, வேண்டாமா, இதெல்லாம் வேற கேட்டகரி, இதெல்லாம் ஞானி, என்ன இவெல்லாம் இந்த தபசு விபசு எல்லாம் சித்திக்கெல்லாம் மயங்கிறவர்கள் இல்லை, அதனால அவன் போவான்டான். இல்ல இல்ல எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு போய் எதிர்க்க போயிருந்தாரா. அவர் பாட்டுக்கு ஜபம் பண்ணிட்டு அப்படி கண்ண மூடியில் உட்கார்ந்து இருக்காரு. இவளை பார்த்த உடனே என்ன வேணும்னு தெரியும் பார்த்தா பார்வதி பரமேஸ்வரன் அப்படியா நமஸ்காரம்னாரு. நமஸ்காரம், உனக்கு என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு அப்பா ரொம்ப ஆசையோட தாய்மையோட கேட்டாங்க. எனக்கு என்ன இல்ல, நீங்க வந்து சந்தோஷம் பார்த்தா போயிட்டு வாங்க, எனக்கு என்ன நீங்க கொடுக்கறதுக்கு இருக்கு, எனக்கு எப்படா வேணும்னா தான் உங்களுக்கு கேட்கணும். ஐ டோன்ட் வாண்ட் எனி மணி, ஐ டோன்ட் வாண்ட் எனி செல்வம், எனக்கு ஆசையே இல்லை இல்லையா. எல்லாம் ஆப்த காமனா இருக்கக்கூடியவருக்கு எந்த காமனையை நீங்க கொடுக்க போறீங்க. கிமிச்சன் கட்சிய காமாய சரீர மனுஷன் இருக்கு, அவருக்கு என்ன காமனை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஞானிகள் இல்லையா. இவாளுக்கு அந்த சித்தி கூட தேவையில்லை, இப்படியும் ஞானிகள் இருக்கிறார்கள் புரிந்து கொள்ளுமா. இந்த ரெண்டு இருக்க சொன்ன
அப்படி இருக்கிறவாளுக்கு தசைவ சாமர்த்திய ஞானயோகோ ஜனி, அவளுக்கு ரெண்டு வித தபசும் யாருக்கு இருக்கோ அவளுக்கு தான் இந்த சாதம் கொடுக்கிற சாமர்த்தியம், இந்த ஞானம் ரெண்டு இருக்கிற. இந்த தபசானது ஞானத்தை கொடுக்கக்கூடிய சதப்போ சத்தியத சதபஸ்தத்வான உபனிஷத்துல சொன்ன தபசு. அந்த தபசானது உடலை வருத்திக் கொண்டு விரதாதிகள்லாம் இருந்து மந்திர ஜபங்களை பண்ணிக்கொண்டு உடம்புல சூடு எடி அப்பப்போ ஆசனம் தடுக்கிறதுக்காக பண்ணிக்கணும். காயன வார்த்தைதான் சொல்லி, ஏன்னா உடம்பு சூட இல்லையா, அந்த தபசு வேற இல்லையா, தவிக்கிற அளவுக்கு செய்யக்கூடிய ஜபம் இல்லையா. இந்த ஜபமானது மனசுல ஆலோசனை பண்றது. இது அன்னமய கோஷம் இல்ல, பிராணமய கோஷம் இல்ல, மனோமய கோஷம் இல்ல, அதுக்குள்ள கூடியதாக இருக்கக்கூடிய ஆத்மா அப்படின்னு நினைக்கிறது. இந்த தபசு அந்த தபசு ரெண்டு இருக்குப்பா, வியாசத்துக்கும் இருந்தது, ஆச்சாரியாருக்கும் இருந்தது. அதனால அவர் சொன்னார், புரிஞ்சுக்கணும், கிளியர் கட்டா புரிஞ்சுக்கிட்ட. ஸ்வயா எஸ்ய அஸ்தி எஸ்ய ஸ்வயம் அஸ்தி. எந்த தபசு? மந்திர சித்தி தபசம் இருக்கு. சதபோ சத்தியதான்னு சொல்லி கொடுத்து இவ பிரம்மேதி தியானாத்துன்னு சொன்ன அந்த தபசு இது ரெண்டு. அப்படி இருக்கிறதுனாலதான் சாமர்த்திய ஞானயோகோ ஜனி, அவளுக்குதான் சாபாதி சாமர்த்தியமும் ஞானம் ரெண்டுமே ஏற்படுகிறது, ஜனிஜி ஏற்படுகிறது. ஏகைக்கம் தபா, தபச மாத்திரம் செய்கிறவர்களுக்கு ஏகைக்கம் பலம் தான். அது இன்னும் சொன்ன மூணாவது கேட்டகரி. சித்தி மாத்திரம் இருக்கு, சூப்பர் நேச்சுரல் மாத்திரம் மனம் தெரியும், ஆனா வேதாந்த ஞானம் எல்லாம் அவனுக்கு கிடையாது. சித்தி இருக்குன்னு சொல்றாங்க. இது எதனால வந்தது? அந்த தபசனால வந்தது. அந்த தபசனால அவன் ஞானி ஆக முடியாது. அந்த தபசமும் வச்சுட்டு ஞானமும் வந்தவர்கள் வியாசம் இந்த கேட்டகரி. ஆனா அது ஒரு நேச்சுரல், அது ஒரு அப்சல்யூட் நெசசரி கிடையாது. சித்தி எல்லாம் தேவையில்லை, வெறும் ஞானம் மாத்திரம் இருந்தா போதும். அப்படி வரக்கூடிய கேட்டகரி தான் ஞானி கேட்டகரி அப்படின்னு புரிஞ்சது. ஏகைக்கம் தபஹா ஒருவன் ஏகைக்கம் தபசே பலம். ஒவ்வொரு தபசை செய்கிறவனுக்கு ஒரு பலனை அடைகிறான். இந்த தபசை பண்ணிக்கொண்டு யார் அன்னமய கோஷம் இல்லைன்னு நினைக்கிறானோ அவனுக்கு பிரம்மஞானமானது ஏற்படுகிறது. அந்த தபசனால நமக்கு லாபம் இருக்குன்னு யார் பண்றானோ அவனுக்கு சித்தியானது ஏற்படுகிறது. சித்திக்கு வரக்கூடிய தபசு வேற, ஞானத்துக்காக பண்ணக்கூடிய தப ஆலோசனைன்ற தாத்துவனால வரக்கூடிய தபசானது வேற அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறோம். சாமர்த்தியஹீனஹா நித்யா சேத் யதிபிஹி விதிவர்ஜிதஹ நித்யந்தே யதயஹ பி அன்யைஹி அனிகம் போகலம் படைஹி. சாமர்த்தியஹீனஹா நிந்தஹா, சாமர்த்தியம் இல்லாதவன், இந்த சாமர்த்தியம் இல்லாம நிந்திக்கப்படுவானே அப்படின்னு. ஞானின்னு நீங்க என்ன பண்ணீங்க, அவனுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா. இந்த நீங்க ஆபீஸ் எல்லாம் ஒர்க் பண்ணாக்கா இந்த ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாம் நீங்க உங்களுக்கு அனுபவம். பிராமின்னு நினைச்சாலே நம்ம எல்லாருக்குமே ஜாதகம் எல்லாம் தெரியும் இருக்கும். சார் நாள் நல்லா இருக்காப்பா சொல்லுங்க சார் அப்படின்னு நம்மளதான் காப்பாங்க இல்லையா. சார் புதன் வந்திருக்காரு சார், தனிப்பயிற்சி என்ன சார் ஆகும், அவனுடைய மனசுல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறவன் தான் மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. பிராமணன் தெரிஞ்சுக்கிறவன் தான் பிராமணன். அவளுக்கு இந்த வேதாந்தம் வேதாந்தம் இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. விஷயம்தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் வச்சுட்டேன். சார் அவருக்கு ஒண்ணுமே தெரியல சார், அவர் கேட்டானாக்கா அவர் ஒண்ணு தெரியலன்றாரு சார். எப்ப சார் புதன் மாறுறதுன்னு கேட்டானாக்கா எனக்கு தெரியாதுன்றாரு. செவ்வாய் இன்னைக்கு சார் மாறுறது, அங்காரமும் உச்ச மாசத்துல வராம சார் மேஷராசிக்கு அப்படின்னு கேட்கறான். சொன்னானே கேட்டேன், எனக்கு தெரியாதுப்பான்னு சொன்னா அவன் அசத்தாரு, என்ன தெரியாது இருக்காரு எல்லாம் படிச்சுட்டாங்க ஒன்னும் அப்படின்னு நிந்தனம் பண்றாங்க இல்லையா. இப்படி சாமர்த்தியஹீனா நித்யா சேது, சாமர்த்தியம் இல்லாதவன் நிந்திக்கப்படுவானே. விதிவர்ஜிதா, அதே மாதிரிதான் இந்த விஷயம் தெரியாதவர் எதியா இருக்காரு, அவர் பாட்டு ஜபங்கமா எதுவும் பண்ணல. அவர் பாட்டுக்கு அவரு காலைல ஏழுல வந்தார் சார். இவருக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. பரிபிராஜக நிஷேதா அப்படின்லாம் தெரியல. தெரியாம இப்ப இவருடைய ஆண்டுல அவர் போடுறோம் இப்படி எல்லாம் இருக்காரு, இதெல்லாம் நம்பறதே கிடையாது அப்படின்னு இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் எல்லாரையும் இதெல்லாம் ரொம்ப கரெக்டா புரிந்து கொள்ளும். ஞானமும் சித்தியும் இருக்கக்கூடியவர்களும் இருந்திருக்கிறார்கள்.
கேவலம் ஞானம் பண்றவர்கள் இருக்கிறார்கள், சித்தி மாத்திரம் இருக்கக்கூடியவர் இருக்கிறார்கள், இங்கு எதுவுமே இல்லாதவர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியந்தே யதயாபி அந்நைஹி அனிஷம் போகலம் படை. அவனுக்கு இன்னொரு ஆச்சரியம் சார், ஒரு நியமமும் கிடையாது சார், ஒருபாடு எல்லாரும் பேசிட்டு இருக்காரு சார், எல்லாரும் பேசிட்டு இருக்காரு சார், அதுக்கு சார் இருக்குது பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல பூஜை எல்லாம் யாருக்கு சார் பூஜை பண்ணணும், சன்னியாசிக்கு என்ன சார் பூஜை, சன்னியாசிக்கு என்ன சார் லோக சங்கரகம் தேவைப்படுறது, ஆனா எப்படி சார் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு 1000 டவுட், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டவுட். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்ல போறாரு. இந்த வர்ணாசிரம நியமனத்துல இருக்கக்கூடிய இந்த மூடர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இல்லையா, வர்ணாசிரம பரான் மூடாக நிந்தந்து அவர்கள் நிந்திக்கட்டும் வானா, அதனால அதை பத்தி கவலை இல்லை. தேகாத்ம மதையா புத்தம் நிந்தகி ஆசிரம அபிமானேனா, ஆத்மா என்ற அதை யாரு தெரியாதவர்களோ அவர்களுக்குத்தான் இந்த அபிமானம் எல்லாம் இருக்கும். அவர்களுக்கு தன்னுடைய தேகத்தையே ஆத்மா நினைக்கக்கூடிய மூடர்கள் அவருக்கு இதெல்லாம் புரியறதுனால அவர்களுக்கு பெரியவாளெல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, எதுவும் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, இருக்கட்டும் அதனால இவனுக்கு என்ன போச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஞானியானவர் எப்படி இந்த நிந்தனைக்கெல்லாம் ஆளாகாமல் இருக்கிறார்கள் இல்லையா. அவருக்கு வைராக்கியம் தான் முக்கியம். இவன் என்னமோ அவர் பிச்சையை வாங்கிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னா சார் நம்ம மாதிரி தான் சார் ரசிச்சு அவன் என்ன சார் வேஷம் போடுறாரு அப்படின்னு இவன் நினைக்கிறான் இல்லையா. வைராக்கியம் வைராக்கியம் சொல்றாங்க, அப்புறம் என்ன சார் வைராக்கியம் எல்லாத்தையும் பேசிட்டு உட்கார்ந்துருக்காரு சார், அவன் நம்மள மாதிரி தான் பேசிட்டு உட்கார்ந்துருக்காரு, வேலை படிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு சார் அவரு எழுதாரு அப்படின்னு இவன் கேட்கறான். இதெல்லாம் ஏன் அப்படின்னா இந்த மிஸ்கன்செப்ஷனுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஞானம் வேற சித்தி வேற. வெறும் சித்தியை வைத்துக் கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் ஞானிக்கு வரலாம், வராமையும் இருக்கலாம். அதனால ஞானி ஞானி இல்லாம போகலாம். சித்தி ஞானியை சித்தி இல்லைன்னாக்க சென்றார்கள். சித்தி இருக்கக்கூடிய ஞானம் என்ன சார் இவர் சித்தியெல்லாம் பண்ணி உட்கார்ந்து இருக்காரு, இவ்வளவு வேலை படிச்சு அவருக்கு எதுக்கு சார் சித்தி 4 பேர் வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. நம்மளை சுத்தி ஒரு 10 பேர் உட்கார்ந்து இருக்கணும்னு இவர் எதிர்பார்க்கிறாரு சார். இவரு எப்படி சார் ஞானியா இருக்காரு எல்லாம் சந்தேகம் வருது. ஒருத்தருக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நல்ல ப்ராப்பர் பர்ஸ்பெக்டிவ்ல இதை புரிஞ்சுட்டோமே. ஆனால் ஞானமும் சித்தியும் சகிதமானவர்கள் வேற, முனிவர்கள் வேற, ஞான மாத்திரம் இருக்கக்கூடிய ஞானிகள் வேற, வெறும் சித்தி மாத்திரம் இருக்கக்கூடிய ராட்சசர்களுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியவர்கள் வேற, ஒண்ணுமே இல்லாதவர்களாக நாளா பிடிச்சு அவளுடைய மனசு அவளுடைய சாதனைகள் இதை வைத்துக் கொண்டு அந்த ஞானியை பற்றியான விஷயங்களை எல்லாம் பேசுறதால ஒரு டிஃபரெண்ட் டாபிக்கா வரதுனால இந்த டிஃபரெண்ட் டாபிக்க நம்ம அடுத்த வாரம் எடுத்துக்கொள்ளலாம். இது முக்கியமான விஷயம் என்ன, ஞானி டிரான்சென்டென்ட். யாருக்கு தர்மசாஸ்திரத்துல விதி நிச்சயத்துலதான் ஆசை இருக்கோ அவன் அல்பஞன், அவனுக்கு உபாசனை வேண்டும். எப்போ உபாசனை வேணுமோ அவன் இப்படிதான் பண்ணி ஆகணும், இப்படிதான் பண்ணி ஆகணும், ஏன்னா இப்படி எல்லாம் பண்ணாதான் அவனுக்கு பலன் வரும். ஞானியாக இருக்கவன் இந்த நேரத்தை இந்த லெவல் எல்லாம் மாறினவருக்கு அவர் இங்கு வச்சா அங்க வச்சா என்ன அந்த லெவல்ல அவர் இருக்காரு. ஆகையினால யாருக்கு தான் முன்னுக்கு வரணும் என்ற ஆசை இருக்கோ, தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் வரணும்னு இருக்குன்னா அவனுக்கு இன்னும் தேகாபிமானம். தேகாபிமானம் எப்ப இருக்கிறோம் அவன் சம்சாரின்னு நினைக்கிறான். எப்ப சம்சாரி நினைக்கிறானோ அவனுக்கு உபாசனை அப்ளிகபிள். எப்போ உபாசனை அப்ளிகபிளா இருக்கோ அவன் நியமமாக பண்ணித்தான் ஆக வேண்டும். ஞானிக்கு இந்த கண்ட்ரோல்லாம் இல்லை. பிகாஸ் he has gone above all things அப்படின்ற விஷயத்தோட இந்த டாபிக் புரியுது. இதுக்கப்புறம் அந்த நிந்தனையை பத்தி, இந்த சித்தி சகித ஞானியை பத்தி, வெறும் கேவல ஞானியை பத்தி, நம்ம மூடர்கள்லாம் எப்படி இவ்வாறு ட்ரீட் பண்றாங்க அப்படின்றத இதை அடுத்த நாளைக்கு நம்ம அன்னைக்கு ஓம் பூர்ணமதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஹரி ஓம்.